டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணினா வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க. வாக்கிங் வந்து ஒரு குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் தான். ஆனால் வாக்கிங் மட்டுமே நீங்கள் பண்ணுறீங்க, மற்ற லைஃப் ஸ்டைல் எதுவுமே நீங்கள் கீப்பப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வெயிட் குறையாது. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட் ஏறுறதுக்கு பலவிதமான காரணம் இருக்கும். டாப் 5 காஸ் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்கிறது. சப்போஸ் நீங்கள் லெத்தார்ஜிக் லைஃப் ஸ்டைலாக இருக்கீங்க, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடியே இருக்கீங்க, ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லைன்னா அது ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். அது ஃபஸ்ட்டு காரணம். இன்றைக்கி காமன் காஸ் ஆஃப் ஒபெசிட்டின்னு சொல்லலாம். இல்லைன்னா வெயிட் குறைக்கிறவங்க வெயிட் குறையறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு காசுன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படுற ரெண்டாவது காஸ் என்ன அப்படின்னா, இமோஷனல் ஈட்டிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல். இப்போ சிலவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, இமோஷனலி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது சாப்பிடணும் போல் இருப்பாங்க, எப்போ பாரு யூடியூப்பில் வந்து ஃபுட்டு சேனலையே பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப எக்ஸசிவாக வந்து சீஸி ஐட்டம்ஸோ இல்லை எக்ஸசிவாக சுகரி ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது, பிட்ஸா எப்படி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பசி ரொம்ப தூண்டும், கிரேவிங் ரொம்ப தூண்டும். அந்த டயத்தில் அவங்க சாப்பிட முடியாமல் அதை வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அது வந்து இமோஷனல் ஈட்டிங்கோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது வந்து என்னன்னா, நம்மளோட ஃபுட் பேட்டர்ன்லேயே வந்து பேலன்ஸே இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்ன இருக்கோ சாப்பிடுவாங்க. அதாவது காலையில் இட்லினா வெறும் இட்லி மட்டும் சாப்பிடுவாங்க, இல்லை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக எழுந்துச்சிட்டோமா பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாமல் போயிடுவாங்க, லஞ்ச் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன கிடைக்குதோ சாப்பிடுவாங்க, வீட்டில் என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ எடுத்துப்பாங்க, இல்லைனா வந்து வெளியே ஏதாவது ஆப் மூலம் ஆர்டர் பண்ணிப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனமே கொடுக்காம சாப்பிட்றது. நம்ம என்னன்னாலும் சாப்பிட்றதே தவிர நம்மளுக்கு அந்த ஃபுட்டில் கவனம் அப்படின்னா நியூட்ரிஷன் எல்லாம் இருக்கா, நம்ம உடலுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் எல்லாமே நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிற கவனம் இல்லாமல் சாப்பிட்றது மூணாவது ப்ராப்ளம். வெயிட் குறையவே மாட்டேங்குது, நம்ம வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு மூணாவது காரணம் அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ரீசன்ஸ். குறிப்பாக பெண்களுக்கு சொல்லணும்னா பெரிமெனோபாசல், மெனோபாசல் அண்ட் போஸ்ட் மெனோபாசல். பெரிமெனோபாஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 32 இயர்ஸ்லேருந்தே ஆரம்பிக்குது. இப்போ வந்து இந்தியன் உமனுக்கு வந்து ஆவரேஜாக டேட்டா படி 46 இயர்ஸே மெனோபாசல் ஏஜ்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் வேர்ல்டில் 50 to 55, நம்மளுக்கு வந்து 46 to 50க்குள்ளேயே மெனோபாஸ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்தளவு டேட்டா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நம்ம பெரிமெனோபாஸும் ஏர்லியாகவே ஆரம்பிச்சிடும். பெரிமெனோபாஸுங்கிறது 32, 35 இயர்ஸில் ஆரம்பிக்கும் போது வெயிட் இஷ்யூஸ், இல்லைனா மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, இமோஷனல் ஈட்டிங், கிரேவிங்ஸ் இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அடுத்தது ஒரு முக்கியமான காரணம் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க குறைக்காமல் இருக்கிறது. அஞ்சாவது வந்து இந்த வாக்கிங் மட்டும் டெய்லி காலையில் அரை மணி நேரம் போயிடுறோம், மீதி ஃபுட்டு கண்ட்ரோல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வெயிட் குறையாது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ½ an hour வாக் பண்ணுறது, இப்போ ஜோன்ஸ் இருக்கும். அதாவது ஜோன் 0ன்னு சொல்லுவோம் ஸ்லோ வாக்கிங், ஜோன் 1 வந்து கம்ஃபர்டபுள் வாக், ஜோன் 2 கொஞ்சம் பிரிஸ்க் வாக்குன்னு சொல்கிறது தான் ஜோன் 2ன்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த ஜோன் 2ல் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணினா மட்டுமே தான் வெயிட் குறையுமே தவிர, நீங்கள் ஜாலியாக ஃபோன் பேசிக்கிட்டே மெதுவாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட பாடியில் வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் பெருசாக இருக்காது, சர்க்குலேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் மொபிலிட்டி இருக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற பேசல் மெட்டபாலிக் ரேட் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு வந்து கார்டியாக் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகி அதனால வெயிட் லாஸ் பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வாக்கிங் மட்டுமே வந்து பண்ணிட்டு வருவோம் ரெகுலராக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பெனிஃபிட் பெருசாக வர வாய்ப்பு இல்லை. வெயிட்டு கூடாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கே தவிர குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி தான்.